சிற்றம்பலம். நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கைத்தல நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் உயமத யானை மத்தழவ ஈரனை உத்தமி புதல்வனை வட்டவில் மலர்கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா துயரது கொண்டு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடையிபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனம் அருள் பெருமாளே. திருச்செந்தூர் தூண்டுகை விநாயக பெருமானுடைய திருவடிகளை அடிநாயன் மனம் மொழிமையால் வணங்கிக் கொள்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை அடிநாயன் மனமொழி மெய்யால் வணங்கிக் கொள்கிறேன். நம் சமய குறவர்கள், சந்தான குறவர்கள், அருபான் மும்மை நாயன்மார்கள், திருமுறை ஆசிரியர்கள், அனைத்து அடியார்கள், அனைத்து அருளாளர்கள் ஆகியோரது ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் தனித்தனியை அடிநாயன் மனமொழி மெய்யால் வணங்கிக் கொள்கிறேன். குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் இணையடிகளை அடிநாயன் மனமொழி மெய்யால் வணங்கிக் கொள்கிறேன். காஞ்சி புராணம் முதற்காண்டம் என்ற இந்த அரிய ஞான பொக்கிஷத்தை நம்ம கருணை கூர்ந்து நல்கிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞான முனிவர்தம் பொன்னார் இணையடிகளை அடிநாயன் மனம் மொழிமையால் வணங்கிக் கொள்கிறேன். தொடர் வகுப்பிலே தொடர்ந்து இணைந்து என்னை வழி நடாத்துகின்ற அடியார் பெருமக்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் அடிநாயன் மனம் மொழிமையால் திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். சென்ற வாரம் சகோதர தீர்த்த படலத்தினுடைய அறிமுகத்தை நாம் செய்தோம். அந்த அறிமுக வகுப்பினை, அந்த கதை சுருக்கத்தை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். யாராவது அந்த கதை சுருக்கத்தை கூற முடியுமா? சுருக்கமாக இந்த கதையை. இந்த சகோதர தீர்த்த படலத்திலே 3 தலங்களை பற்றி ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். முதலாவதாக மாண்டுகண்ணீசம், இரண்டாவதாக வன்னீசம், மூன்றாவதாக சௌனீசம். இந்த 3 தலங்களை பற்றி நான் அந்த படலத்தில் நம்ம சிந்திக்கிறோம். சௌனகேசம், மூன்றாவது சௌனகேசம். இந்த 3மே அந்த சகோதர தீர்த்த கரையில இருக்கிறது. இந்த தீர்த்தத்துல முதல்ல மாண்டுகண்ணீசம். மாண்டுகண்ணி என்கின்ற முனிவர், அவர் பெருமானை சிவாகமம் முறைப்படி ஸ்தாபனம் செய்து வழிபாடு ஆற்றுகிறார். அப்படி வழிபாடு செய்கையிலே சுவாமி காட்சி தருகிறார். இப்ப சுவாமி என்ன வரம் என்று கேட்கிறார். இவர் அடுத்த மறுமையிலே அனுபவிக்கின்ற தேவ மாதர்களினுடைய அந்த சுகத்தை நான் இந்த பிறவிலேயே அனுபவிக்க வேண்டும், அதற்கு அருள் புரியுங்கள் சுவாமி என்று அருளுகிறார், கேட்கிறார். சுவாமி உடனே அதை கொடுத்துவிட்டு அந்த சிவலிங்கத்துள் மறைந்து விடுகிறார். இவர் அந்த குளத்துக்குள்ளாகவே ஒரு அலங்கார மாளிகையை கட்டி தேவர்களுக்கு தலைவனான இந்திரனும் நானும்படியாக 5 தேவலோக மாதர்களோடு
இன்பத்தை நெடுநாள் துய்த்து வருகிறான் அந்த குளத்துக்குள் இருக்கின்ற அந்த அலங்கார மாளிகையிலே. பின்பு ஒரு நாள், இது இவ்வளவுதானா, இதற்குத்தான் நாம் ஆசைப்பட்டோமா என்று வருந்தி நொந்தி பெருமானுடைய திருவடியை பற்றி மற்றொரு அடியாரோட துணையினால, முனிவரோட துணையினால முக்தி அடைகிறார். இந்த தீர்த்தத்துல அந்த 5 தேவலோக மாதர்களும் தீர்த்தம் ஆடியதால் இது பஞ்சாப்சர தீர்த்தம் என்று வடமொழியிலே வழங்கப்படுகிறது. தமிழ் மொழியிலும் இது 5 கன்னியர் தீர்த்தம் என்று நினைக்கிறேன். பார்த்து சொல்றேன். ஆனால் இந்த சகோதர தீர்த்தம் என்ற பெயர் பின்னர் தான் வருகிறது. அது 2வது கதை. இதற்கு ஏன் சகோதர தீர்த்தம் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், முன்பொரு காலத்துல அக்னி பகவானுக்கு 3 அண்ணன்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் இன்னொரு காலத்துல அக்னி பகவான் தான் தேவர்களுக்கான உணவை சுமந்து செல்பவன். அதற்கும் ஒரு சக்தி வேணும். அமுதத்தை சுமக்க மாட்டாது அக்னி பகவானுடைய 3 அண்ணன்மார்களும் ஒரு சேர இறந்து விடுகிறார்கள். ஏன்னா அதை சுமக்குவதற்கும் ஒரு சக்தி வேண்டும். இதை கேள்விப்பட்டு வருந்திய அக்னி, இனிமேல் நம்மாலும் இதை சுமக்க முடியாது என்று உயிருக்காக பயந்து ஒழிந்து இந்த குளக்கரையிலே அழுது தொழுது, சகோதரை இழந்த எனக்கு இன்று முதல் நீங்கள் தான் சகோதரர் என்று அந்த குளத்திற்குள்ளாக ஒழிகிறான். இப்ப தேவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த உணவினை எடுத்து செல்கின்ற அக்னி பகவானை காணவில்லை. ஆகவே தேவர்கள் அனைவரும் தேடுகிறார்கள். இந்த குளக்கரைக்கு வருகிறார்கள். அப்பொழுது அங்கு இருக்கின்ற மீன்கள் அக்னி பகவான் உள்ளேதான் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று காட்டி கொடுக்கின்றன தேவர்களுக்கு. உடனே அக்னி பகவான் வெளியிலே வருகிறார். இந்த மீன்களை எல்லாம் சபிக்கிறார். நீங்கள் எல்லாம் மீன் பிடிக்கின்றவர்களால் நீங்கள் எல்லாம் கொல்லப்படுவீர்கள் என்று சபித்து விட்டு அங்கு தேவர்கள்லாம் வேண்டுகிறார்கள், நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் எங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று. இப்ப அக்னி பகவான் சொல்றார், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்வது என்று யோசிக்கிறார். அப்பொழுதே அந்த சகோதர தீர்த்த கரையிலே வன்னீசன் என்கின்ற பெருமான் சிவபெருமானை தாபனம் செய்து அந்த பெருமானை அழுது தொழுது இறைஞ்சுகிறார். பெருமானை நான் யாது செய்வேன், என்னுடைய அண்ணன்மார்கள் 3 இறந்து விட்டார்கள், இந்த அமுதத்தை சுமக்க தேவர்கள் என்னை அழைக்கிறார்கள், நான் யாது செய்வேன் என்று அழுது தொழுது வேண்டுகின்ற பொழுது உடனே அந்த வன்னீச பெருமான் தோன்றி, உனக்கு இந்த அமுதத்தை தாங்குகின்ற சக்தியை நான் தருகிறேன், நீ சென்று வா என்று அருளி அனுப்பவும் அவர் சென்று அந்த அமுதத்தினை தாங்கி தேவர்களுக்கு கொடுத்து ஆனந்தமாக இருக்கிறார். இது 2வது புராணம். 3வது புராணம், முனிவர்களையே மிக சிறந்தவரான சௌனக முனிவர் அந்த பெருமானை, தன்னுடைய பெருமானை சௌனகேசம் என்கின்ற பெருமானை விதிப்படி சாபனம் செய்து அர்ச்சனை செய்து சிவபெருமானை நித்தியப்படி பூஜை செய்து முக்தி அடைகிறார். இது 3வது புராணம். இந்த 3 புராணமும் அந்த சகோதர தீர்த்த குளத்திற்கு அருகாமையிலே அந்த கரையிலே இருப்பதனால இந்த படலத்துல இந்த 3 புராணத்தையும் பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த கதையில நம்ம ஒவ்வொரு பாடலாக சிந்திப்போம். அது மட்டும் இந்த கதையில ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? எந்த மாடு? எந்த மாடுமா? எந்த மாடு? சரி, கண்ணுக்குட்டியா? கிளாஸ் சொல்லி பாக்குறேன். சாமிட்டு வேண்டிக்கும், சாமிட்டு வேண்டிக்கும், சரியா போன வேண்டிக்கும். ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா?
ஒரு சந்தேகம் இல்லை. சொல்லுங்க. இது மாண்டுகணீசர் அது சுவாமியிடம் வேண்டியது நம்ம கொஞ்சம் வியப்பா இருக்கலாம். போன வாரம் அதை பற்றி ஆழமாக சிந்தித்தோம். அது இப்படியெல்லாம் வேண்டலாமா அடியார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நமக்கு தடுமாற்றம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அவருக்கே அந்த முனிவர்களில் சிறந்தவரான மாண்டுகனி முனிவருக்கே அப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால் நாம ரொம்ப தீவிரமாக பெருமானுடைய திருவடியை பிடித்திருக்கிறோம். இன்னொன்று சிந்தித்தோம், ஒருவேளை அப்படி நமக்கு தீராத ஆசைகள், அதை விட முடியாத ஆசைகள் இருந்தால் நாம் அதற்காக சுவாமியை விட்டு விடுவதற்கு பதிலாக மாற்றாக சாமி என்னால முடியல, அதை எனக்கு இந்த இன்பத்தை கொடுத்துருங்கன்னு சொல்றது ஒருபடி மேல்தான். இன்பமே வேண்டாம் என்று வேண்டுவது எல்லாற்றை விட சிறந்தது, உத்தமம். இருந்தாலும் அந்த ஆசை இருக்கிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை யாரையும் விடாது என்று சொல்வார்கள். அந்த ஆசை இருக்கிறது. அப்போ அதற்காக சாமியை விடுவதற்கு பதிலாக, சுவாமி இதை எனக்கு அறம் மீறாத வகையிலே அனுபவிப்பதற்கு வழி செய் என்று கேட்பது மத்தியம். அதற்காக சுவாமியை வேண்டாம் என்று ஓடுவது கூடாது. இதுல நம்ம சென்ற வகுப்புல இந்த மாதிரி சுவாமியிடம் நான் வேண்டுவதை பெற்றோம் என்று சொன்னால், மற்ற சிறு தெய்வங்களிடம் பெற்றோம் என்று சொன்னால் அந்த பற்று நமக்கு விடாது. ஆனா சிவபெருமான்கிட்ட கேட்டோம்னா சாமி அதை கூட்டி வைப்பார், காட்டி விளக்கவும் செய்வார். அதனாலதான் இப்ப பாருங்க, முனிவர் நெடுங்காலம் அனுபவித்து கொண்டிருக்கிறார். யாரும் அவருக்கு உபதேசம் செய்யல இது கூடாது என்று. ஆனால் இயற்கையாகவே அவருக்கு அந்த வெறுப்பு வந்து விடுகிறது. காரணம், அவர் முன்பு செய்த சிவபூசை. சாமி நம்மளை விட மாட்டார் அப்படி. அதனால நம்ம ஆசையை விட முடியலன்னாலும் சாமிகிட்ட கேட்கலாம், தப்பில்லை. அப்படியாவது நீ கேட்பா என்று சுவாமி நம்மளை, என்னிடம் வருவா என்று சுவாமி நம்மளுக்காக காத்திருக்கிறார். அதான் இதுல நம்ம ஒவ்வொரு படலமாக சிந்திக்க இருக்கிறோம். இன்னொன்று, நான் இதுல பலமுறை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன், இன்னொரு முறை தெளிவுபடுத்துகிறேன். சில மாற்று மதத்தினர் நமது புராணங்கள்ல, நமது சமய நூல்கள்ல நிறைய காம செய்திகள் இருப்பதாக குறை கூறுகிறார்கள். என்ன, உங்களுடைய புராணம் எல்லாம் ஒரே காமம் சார்ந்திருக்கிறது. அப்போ அதை நம்ம எப்படி பதில் சொல்வது? முதல்ல, இதெல்லாம் இருப்பது உண்மையா? இருப்பது உண்மைதான். அப்போ அவ்வளவுதான் உங்கள் இந்து மதம்? இல்லை. அதன் வாயிலாக நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆளாளப்பட்ட திருமால், இந்திரன், பிரமன் இவர்கள் அனைவருமே காமத்தில் வீழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களெல்லாம் எம்மாத்திரம். அந்த செய்தி தான் நமது சமய நூல்கள் நமக்கு சொல்கின்றன. காம நூல்கள், காம விடயங்கள் நிறைய சொல்லப்பட்டாலும் அந்த காமனை எரித்த வரலாறு நம் சமயத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, வேற எந்த சமயத்திலும் கிடையாது. அதனால இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அந்த காமத்தினுடைய வீரியத்தை நமக்கு தெரியப்படுத்தி நமது எச்சரிப்பதற்காக. நீங்களும் அப்படி செய்யுங்க என்று நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு அல்ல. அதை நாம் தவறாக எடுத்துக்கொண்டால் அது நம்மளுடைய பிழையை தவிர நூல்களுடைய பிழை கிடையாது. உதாரணமாக ஒரு அடியார் சொல்வார், மேற்கத்திய நாடுகள்ல அதிகமாக அசைவம் சாப்பிடுகிறார்கள். அதனால இந்தியாவிலிருந்து ஒருத்தர் சென்றாராம். அந்த அசைவம் சாப்பிடுவதனால உயிர்கள் எல்லாம் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்றன என்பதை ரொம்ப தீவிரமாக தேடி அதை ஒரு ஆவணப்படுத்தி ஒரு காணொலியாக, ஒரு காட்சி ஒளியாக வீடியோ எடுத்து அவங்களுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி அதை ஒளிபரப்புகிறார். இனிமேல் இப்படிலாம் கஷ்டப்படுது, நீங்க இது மாதிரி செய்யாதீங்க என்பதை எதிர்பார்த்து அவர் செய்கிறார். ஆனால் அங்கு இருக்கின்றவர்களில் அநேகர் அந்த கஷ்டப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவதை வருத்தப்படுவதை விட அதை பார்த்தவொடனே அவங்களுக்கு நாக்குல எச்சி ஊறிடுச்சு. ஆஹா, இந்த விலங்கு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், நம்ம தட்டுல இருந்தா எப்படி இருக்கும்.
அப்போ இது இவருடைய பிழையா அல்லது பார்ப்பவருடைய பிழையா? அது மாதிரி நமது சமய நூல்கள்ல, புராணங்கள்ல இது மாதிரி செய்தி அந்த அரையும் குறையுமா படித்து விட்டு முழுமையாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், திருமால் அல்லல் பட்டார் காமம் வயப்பட்டு. பிரம்மன் அல்லல் பட்டார், இந்திரன் அல்லல் பட்டார், சந்திரன் அல்லல் பட்டார். ஆக அவர்களாலே அதை வெல்ல முடியவில்லை என்று சொன்னால், நாமெல்லாம் எம்மாத்திரம் என்கின்ற எச்சரிக்கை தான் அது. அதனால இதை வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமது சமயத்துல என்ன சொல்றாங்க, நான் சென்ற வகுப்புல சொன்ன மாதிரி, ஒவ்வொரு புலனும் அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது, அது வந்து நமக்கு அந்த அனுபவிக்கின்ற புலன்கள் கூட கூட அந்த இன்பத்தினுடைய வலிமை அதிகமாகும். நான் சென்ற வாரம் கொடுத்த எடுத்துக்காட்டு தான். ஒரு லட்டு நாக்கிற்கு இனிமையாக இருக்கிறது. ஆனால் அதே லட்டு நாக்கிற்கு இனிமையாகும். கண்ணால் காண்பதற்கு அந்த மஞ்சள் வண்ணம் கவர்ச்சியாகும். மூக்கால் முகர்வதற்கு அதனுடைய அந்த ஏலக்காய் நறுமணம் மிக நெகிழ்ச்சியாக இருந்தால், அது மும்மடங்கு அதிகப்படும். அந்த அது மீது நமக்கு இருக்கின்ற வேட்கை. இதுபோல 5 புலன்களும் ஒரு சேர அனுபவிக்கின்ற இன்பம் வந்து காமம். ஆனால் அதற்கு நம்மவர்கள் என்ன பெயரிட்டிருக்கிறார்கள்? சிற்றின்பம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். பேரின்பம் என்று சொல்லவில்லை. அதுதான் நம்மளுடைய சமய நெறி. அவ்வளவு பெரிய 5 புலன்களும் வேற எந்த சமயத்திலும் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கப்பட முடியாது. அந்த ஒரே இன்பம் வந்து அந்த தலைவனும் தலைவியும் இணைகின்ற அந்த இன்பம் தான். ஆனா அதை நம்ம ஆளுங்க வந்து சிற்றின்பம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ நமது சமயம், நம்மளுடைய கொள்கை எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அதை தவறாக அரைகுறையா படிச்சுட்டு நம்ம சமயத்தை குறைக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, நான் வியந்திருக்கிறேன். இவர் நினைத்திருந்தால் அந்த முனிவருக்கு தடுமாற்றம் வந்தது என்பது உண்மைதான். ஆனால் அவர் நினைத்திருந்தால் எனக்கு வந்து நான் வந்து இந்திரன் ஆக வேண்டும். ஏன்னா இந்திரலோகத்துல வந்து அன்லிமிட்டட்லாம் சொல்றோம் இல்லையா? எல்லையில்லாத இன்பம் அனுபவிக்கலாம். ஆனால் அவர் மாறாக அந்த இந்திரலோக பதவி விட கேட்டிருந்தா கூட சாமி கொடுத்திருப்பார். நல்ல வேளை அதை கேட்கல. ஏன்னா அது வந்து காலம் ரொம்ப நெடிது. ஆனால் வந்து இவர் வந்து அதே இன்பத்தை இங்கு நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நாம வந்து இதனுடைய அந்த அந்த விஷமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை மீள்வது என்று சொன்னால், ஏற்கனவே அதை வென்றவரால மட்டும்தான் நமக்கு வந்து உதவி செய்ய முடியும் இல்லையா? ஒரு தேர்வு இருக்கிறது. இது ரொம்ப கடினமான ஒரு தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல நான் வெற்றி பெறணும்னா, ஏற்கனவே வெற்றி பெற்றவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவரே வந்து பலமுறை முயற்சி செய்து தோல்வியை அடைந்து நமக்கு வந்து உதவி செய்ய முடியுமா? அது மாதிரி காமத்தையும் காலனையும் வென்றவர் சிவபெருமான் ஒருவர் தான் உலகத்துல. வேற யாருமே கிடையாது. இப்ப நாம அதை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், அதை பெருமானுடைய திருவடியை பிடித்தால் ஒழிய முடியாது. இது நமது அடியார்கள் நமக்கு நியமித்திருக்கிறார்கள், நிறைய நிரூபித்திருக்கிறார்கள். பெருமான் திருநீலகண்ட நாயனார் அவர் வந்து தேவர்களாலே வெல்ல முடியாத அந்த காமத்தை வென்றிருக்கிறார். காரணம், அவர் அடைந்த திருவடி காமனை எரித்த பெருமானது திருவடி. அதனால இது தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த புராணத்தை சிந்திக்கின்ற பொழுது, என்ன காஞ்சி புராணம்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிக்கிறீங்கன்னு சொன்னா, அது வந்து நமக்கு எச்சரிக்கை, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு நேரடியாக படிக்கிறதை விட லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு கதை வாயிலாக நாம் உணரும் பொழுது அது நமது மனதில் ஆழ பதியும். காமம் கொடிது, காமம் கொடிது, காமம் கொடிது நம்ம நூல்கள் எல்லாம் சொன்னாலும், ஆங்காங்கே இது மாதிரியான கதைகளை வைத்து நாம வந்து அதை படிக்கின்ற பொழுது, அப்ப அவருக்கே அந்த அடின்னா நம்மலாம் தாங்குவோமா? அப்ப இதிலிருந்து வெளிவருவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வர வேண்டுமே தவிர, நமக்கு மாற்று எண்ணம் வரக்கூடாது. சரி, இதில் நாம் முதல் பாடலை சிந்திப்போம். யாராவது முதல் பாடலை படிக்க முடியுமா? மோகனாசா படிக்கிறீங்களா? முதல் பாடல். படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். படிங்க சிவா. வெள்ளிக்கும் பாயும் போர்த்தென பொதிந்த
வெண்திரு நீற்றொளி கதிர்கள் அள்ளிக்கொள் அணைய மேனியில் கச்ச பாளையம் அரைந்தனம் மலநோய் தள்ளிப் பேருதவும் அத்தலம் குடப்பால் சகோதர தீர்த்த நீர்க்கரையில் புள்ளித்தோல் ஆடை புனைந்த நம் பெருமான் முடிவுறும் இருக்கைகள் மொழிவாம். நன்றி, நன்றி சிவா. முதல் பாடல். வெள்ளி குப்பாயம் போர்த்தன புதிந்த வெண்திரு நீற்றொளி கதிர்கள் அள்ளிக்கொள் அணைய மேனியர் கச்சவாலயம் அரைந்தனம் மலநோய் தள்ளி பேருதவும் அத்தளக் குடபால் சகோதர தீர்த்த நீர்க்கரையில் புள்ளித்தோளாடை புனைந்த நம் பெருமான் பொலிவுறும் இருக்கைகள் நொழிவான். இது அறிமுக பாடல். அறிமுக பாடல மாதவ சிவஞான முனிவர் என்ன சொல்கிறார் சொன்னால், வெள்ளி குப்பாயம் போர்த்தால் என்ன பொதிந்த வெள் திருநீரு ஒளி கதிர்கள் அள்ளி கொள்வனைய மேனியீர் கச்சபாளையம் அரைந்தனம். வெள்ளியால் அமைந்த சட்டையை போர்த்தியிருப்பது போல நெருங்கிய வெள்ளிய திருநீற்றின் ஒளிகள் அள்ளிக்கொள்ளும்படி அமைந்த மேனியையுடையீர். அங்கு முனிவர்கள் எல்லாம், சூதமா முனிவர் இந்த கதையை உரைக்கிறார். அவர் யாருக்கு சொல்கிறார் இந்த கதையை, அந்த புராணத்தை? நைமி சரண்ய முனிவர்களுக்கு சொல்கிறார். அங்க அந்த நைமி சரண்ய முனிவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மேனியில திருநீற்று ஒளி அப்படியே வீசுகிறது, அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிறது திருநீற்று ஒளி. முகத்துல மட்டுமல்ல, நெற்றியில் மட்டுமல்ல, உடல் முழுக்க. அது எப்படி இருக்கிறது சொன்னால், வெள்ளியால் அமைந்த சட்டையை போர்த்துற மாதிரி இருக்கு. அவங்க உடம்பு வெள்ளியால் அமைந்த சட்டையை போர்த்தது போல அந்த திருநீற்றினுடைய ஒளிகள் வீசுகின்றது. அப்படிப்பட்ட மேனியை உடையவர்களே, கச்சபாளையம் என்கின்ற திருப்பதியினுடைய மேன்மையை நான் முந்தைய படலத்தில் கூறினேன். மலம் நோய் தள்ளி பேரு உதவும் அத்தலம் குடவால் சகோதர தீர்த்தம் நீர்க்கரையில் புள்ளி தோல் ஆடை புனைந்த நம் பெருமான் பொலிவுறும் இருக்கைகள் மொழிவாம். மலம் நோய் என்று சொன்னால் ஆணவமல நோயை நீக்கி முத்தி அருளுகின்ற அந்த கச்சபாளையத்தினுடைய மேற்திசையிலே சகோதர தீர்த்தக்கரை இருக்கிறது. அந்த சகோதர தீர்த்தக்கரையிலே நமது இறைவன், எப்படிப்பட்ட நமது இறைவன்? புள்ளி வாய்ந்த புலித்தோலை ஆடை உடுத்திய இறைவன். அவன் எழுந்தருளி இருக்கின்ற திருப்பதிகளை எல்லாம் எடுத்து கூறுவான் என்று அருளுகிறார். ஆக இது பன்மையில சொல்லியிருக்கிறார். அதனால இந்த படலத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தலங்கள் இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ளலாம். அள்ளிக்கொள் வனைய என்று பாடியிருக்கிறார். அது உடம்படு மெய் அல்லாத வகரம். உடம்படு மெய் வகரம் என்று இருக்கிறது. வகரத்துல உடம்படு மெய் இருக்கிறது. அதெல்லாம் இலக்கணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலைமொழியையும் வருமொழியையும் உணர்கின்ற பொழுது அது உயிரெழுத்தாக இருக்கின்ற பொழுது அதை உடம்படுக்க ஒரு மெய் வரும். அது உடம்படு மெய் என்று சொல்வார்கள். யகரமும் வகரமும் வரும். யகர உடம்படுமை, வகர உடம்படுமை. இதற்கெல்லாம் சூத்திரங்கள் இருக்கின்றன. எந்தெந்த எழுத்து முன்னாடி எது வரும்? கோய் கூட்டல் இல், கோயில் என்று சொல்கிறோம் அல்லவா, அது மாதிரி. முன் எவ்வும் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அது எனக்கு அது மறந்து விட்டது.
அ இ ஈ முன் எவ்வும் ஏனை உயிர் முன் வவ்வும் ஏ முன் இவ் விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யாகும் என்று நல்லும் சூத்திரம் இருக்கிறது. நம்ம தமிழ் மொழியில எல்லாத்துக்குமே சூத்திரம் இருக்கு. அப்பதான் மற்ற மொழிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நமது மொழியில எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இந்த இலக்கணம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இலக்கணம் தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப உதவும். அதுல வியப்பிலையும் வியப்பு என்னவென்று சொன்னால், இந்த இலக்கணம் தெரிந்து கொள்வதால் என்ன பயன் என்று தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இலக்கணம் தெரிந்து கொள்வதால் நமக்கு முக்தி கிடைக்குமா? என்ன நீங்க தமிழ் இலக்கணம் படித்தால் எப்படி முக்தி கிடைக்கும் என்று நீங்க வியக்கலாம். ஆனால் இலக்கணம் நன்றாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் மொழியை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். நமது மொழியை சிறப்பாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நமது மொழியில் இருக்கின்ற இது மாதிரியான அருள் நூல்கள், காஞ்சி புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், இன்னும் பல நூல்களை எல்லாம் அதனுடைய ஆழமான கருத்தை அந்த இலக்கணத்தின் துணை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொண்டால் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் முக்தி. அதனால இலக்கணத்தின் நன்றாக கற்பதனுடைய நோக்கமும் நமக்கு முக்தி தான். அதனால அதான் இந்த முதல் பாடல். முதல் பாடல்ல அங்க நமது திருமுறைகளிலே, புராணங்களிலே, தோத்திரங்களிலே, சாத்திரங்களிலே நிறைய இடங்கள்ல அந்த திருநீற்றினுடைய ஒளி பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நெற்றியில திருநீர் இருக்குதா இல்லையான்னு தெரியாம அணியக்கூடாது. நீரில்லாத நெற்றி பால் என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். அதனால அப்படியே பொட்டு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. நெற்றி நிறைய அப்படியே ஒரு பளிச்சுன்னு லைட் அடிக்கிற மாதிரி, ஒரு வெள்ளை லைட் அடிக்கிற மாதிரி நம்ம நெற்றியில திருநீர் இருக்க வேண்டும். அதுலயும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த புருவ மத்தி என்று சொல்கிறார் அல்லவா, அதை எப்போதும் மறைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது திருநீற்றின் வாயிலாகவோ அல்லது பொட்டு வைத்தோ என்று சொன்னால், பெண்கள் இயற்கையிலேயே ரொம்ப சக்தி குன்றியவர்கள், இந்த வசியம் செய்கிறவர்கள், தாந்திரக்காரர்கள் எல்லாம் இந்த புருவ மத்தியை நோக்கி மிக எளிமையாக அவர்களை ஆட்படுத்த முடியும். அதனாலதான் அதை எப்போதும் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டதான் பொட்டு. அப்ப அந்த புருவ மத்தியே மறைக்கிற அளவுக்கு இருக்கணும் பொட்டு. பொட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு சின்னதா வைக்கிறாங்க இப்பெல்லாம். அப்போ அவர்கள் எளிதிலே ஆட்கொள்ளப்படுவார்கள், வசீகரிக்கப்படுவார்கள், வசியம் செய்யப்படுவார்கள். அதெல்லாம் மறைக்கும். இதெல்லாம் ஒரு அறிவியல். நமது சமயத்துல, கலாச்சாரத்துல இருப்பது ஒவ்வொன்றுமே ஒரு அறிவியல். அதற்கு பின்பு ஆழ்ந்த ஒரு காரணம் இருக்கிறது. சும்மா காரணம் இல்லாம செய்வதில்லை. என்னுடைய நெற்றி கூட பாத்தீங்கன்னா, நான் திருநீர் பூசி அந்த இடத்துல ஒரு வட்டமாக வைத்திருப்பேன். அந்த இடத்த நம்ம எப்போதுமே மறைத்து வைக்க வேண்டும். இதெல்லாம் கற்பனை நினைக்காதீங்க. உதாரணமாக ஒரு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு ஞானியை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடைய குருமகா சன்னிதானத்திலோ, இல்ல அடியவரில் உயர்ந்தவரையோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுடைய உயர்ந்தவரை நீ பார்க்கிறீங்கன்னா, அந்த கூர்மையான அந்த பார்வை இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல நீங்க ஒன்று உணர்வீர்கள். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது என்று தெரியவில்லை. நன்றாக நீங்க அனுபவிச்சுன்னு சொன்னா, இந்த கண்களும் கண்களும் கலந்தன என்றெல்லாம் இப்ப பாடுறாங்களே நிறைய. அது மாதிரி தலைவனும் தலைவியாக இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு ஞானியை பார்ப்பதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த அதிர்வு நம்ம இந்த இடத்துல தான் உணர்வோம். நானா உணர்ந்திருக்கிறேன். அதற்காக தான் அந்த இடத்த நம்ம அது நல்ல அதிர்வாகவும் இருக்கலாம், தீய அதிர்வாக இருக்கலாம். அந்த இடத்த நாம் எப்போதுமே நம்ம பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். திருநீட்டின் வழியாக அல்லது ஒரு பொட்டின் வழியாக. அதனால நாம எப்போதும் நம்மளுடைய சமய சின்னமாகிய திருநீரை கூச்சப்படாமல் அணிய வேண்டும். அந்த திருநீற்றினுடைய அந்த ஒளியே நம்மளை பல இடரிலிருந்து காக்கும். அதனால அயல் நாட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அடையெல்லாம் பணிபுரிகின்ற போதும் இப்படிதான் இருப்பேன். மலேசியா வந்த போதும் இப்படித்தான் இருந்தேன். அதனால நீங்க அதை ஒரு ஒரு அணியாக நம்மளை காக்கின்ற ஒரு இதாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் யாராவது படிங்கள் பார்ப்போம்.
சுமதி சிவா படிக்கிறீங்களா? அடுத்த பாடல், இரண்டாவது பாடல். வணக்கம் ஐயா. ஐயா இருங்க, என்னோட இது வெளியாக்கணும். ஐயா, உலகில் படைத்த அது இப்ப பெருமான் உலகில் படைத்த திருவருள் செய்தான் அந்த ரெண்டாவதுங்க ஐயா. இரண்டாவது பாடல் வந்து என்னோட மண்ணுமை. போன்ல இருந்து மண்ணுமை என்கின்ற நானும் உங்களுக்கு இணைப்பா அனுப்புறேன் பாருங்க. இதுல அனுப்புங்க. நானும் முதல்ல தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. அரட்டையிலே அனுப்பியிருக்கேன், செய்தியாக அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்க சொடுக்கினால் உங்களுக்கு அந்த பாடல் இருக்கின்ற வரும். என்னோட இது வர மாட்டேங்குதுயா. என்னோட போன்ல இதுக்கு வேற யாராவது படிங்கள் பார்ப்போம். வேற யாராவது படிக்கிறீர்களா? மோகனா சிவா, நீங்களே படிங்க. ஐயா நான் வந்துருச்சுங்க, படிக்கிறேன். படிங்க படிங்க. மாண்ட கண்ணீச பெருமானுக்கு மேற்கியில் வன்னீச வாளாறு அக்கினி தேவனின் அண்ணன் மூவர் ஆவியை தாங்க மாட்டாது இறந்தனர். ஐயரம் பைய தீர்த்தம் சகோதர தீர்த்தம் என பெயர் பெற்றது. இந்த மண்ணுமை என்கின்ற பாடல படிக்கணும் நீங்க. மண்ணுமை கிழவி என்கின்ற பாடல் இரண்டாவது பாடல். மண்ணுமை, சாரியா. மாண்ட கண்ணி முனிவர் ஐவர் போகம் புவி மிசை நுகர்ந்தார். அதனையா? அதான் சார். ஓகே. மண்ணுமை கிழவி கரிமுகன் தென்பால் மாண்ட கண்ணீரிசனை வழுத்தி கன்னியூர் பாகன் அருளினான் மாண்ட கன்னிமா முனிவன் என்பான். மின்னிடை கடவுள் மடந்தையார் ஐவர் வீங்கில வனமுலை இழைத்து பொன்னில கிடைத்தியும் நுகர்பெரும் போகம் பவிமிசை இருந்தவா நுகர்ந்தான். நன்றி நன்றி சிவா. இதுல இன்னொரு சிறிய செய்தி. இப்ப போன பாடல்ல உடம்படுமை அல்லாத வகரம் என்று படித்தோம் இல்லையா? அது விதி இல்லாமல் விகாரப்பட்டு வரும். சில நம்ம விதியோடு வருவது உடம்படுமை பார்த்திருக்கோம். ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் விருமையும் உடம்படுமை என்றாகும். அதாவது விதியோடு வருவது. விதி இல்லாமல் வருவது அது 7 வகையாக வரும். மருவி வழங்குதல், ஒத்து நடத்தல், தோன்றல், திரிதல், கெடுதல், நீழல், நிலை மாறுதல். இது 7 வகை. இப்போ இது தோன்றல், அந்த விதியன்றி வருகின்ற வகையில இது தோன்றல் வகை. அதற்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, யாது என்பது யாவது என்று மாறுவது, குன்றி என்பது குன்றம் என்று தெரிவது, செல் கூட்டல் ஒளி என்பது செல் ஒளி என்று ஆவது, விண் கூட்டல் அத்து விண்வத்து என்று ஆவது. அதே மாதிரிதான் இது அள்ளிக்கொள் கூட்டல் அணைய அள்ளிக்கொள் வணைய என்றானது. அது ஒரு சிறு செய்தி. நிறைய பேருக்கு இது புரியலாம், புரியாம இருக்கலாம். இருந்தாலும் கேட்டுக்கொள்வது தப்பில்லை. பல முறை கேட்டால் ஒரு முறை புரியும். இப்ப 2வது பாடலை பார்க்கலாம். மண்ணுமை கிழவி கரிமுகன் தென்பால் மாண்ட கண்ணீசனை வழுத்தி கன்னி ஓர் பாகன் அருளினான் மாண்ட கன்னிமா முனிவரன் என்பான்.
மின்னிடை கடவுள் மடந்தையர் ஐவர் வீங்கிழ வனமுலை திளைத்து பொன்னுலகிடத்தின் நுகர்பெரும் போகம் புவிமிசை இருந்தவா நுகர்ந்தான். இது இரண்டாவது பாடல். இதனுடைய பொருள் என்ன என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், மண்ணும் மெய் கிழவி கரிமுகன் தென்பால் மாண்ட கண்ணீசனை மாண்டகண்ணி மாமுனி வரன் என்பான் வழுத்தி கண்ணி ஓர்பாகன் அருளினாள். கரிமுகன் என்பது சத்திய விநாயக கடவுள். சென்ற படத்துல பார்த்தோம், சத்திய வசன விநாயகர் அல்லது சத்தியமொழி விநாயகர் இருக்கிறார் அந்த கச்சபாளையத்துல. அவரை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கின்ற இடையூறு எல்லாமே நீங்கும் என்று படித்திருந்தோம். அந்த சத்திய விநாயக கடவுளினுடைய தென்பால் எழுந்தருள் இருக்கிறார் மாண்டகண்ணீசர். அப்படி எழுந்தருள் இருக்கின்ற அந்த மாண்டகண்ணீசரை மாண்டகண்ணி முனிசிரேஷ்டன் துதித்து உமையம்மையை ஒரு பாகத்தில் உள்ள இறைவனது திருவருளினால், அந்த பெருமானுடைய திருவருளினால் என்ன வரம் பெறுகிறார்? மின்னிடை கடவுள் மடந்தையர் ஐவர் வீங்கு இள வனம் முளை திளைத்து. மின்னலை போன்ற இடையுடைய அரம்பையர்கள் ஒருவர் இல்ல 5 பேர். அந்த 5 பேரினுடைய தனபோகத்தை இடையறாது அனுபவிக்கிறார். அவர்களை இடையறாது இன்பம் செய்கிறார். உன் உலகு இடத்தின் நுகர் பெரும் போகம் புவிமிசை இருந்து ஆறு நுகர்ந்தான். அந்த போக பூமியாக இருக்கின்ற தேவலோகத்தில் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை இந்த பூமியிலே இருந்தவாறே இருந்து கொண்டே அனுபவிக்கிறான் மாண்டுகண்ணி முனிவன். ஒருவர் அல்ல, 5 ஐவரினுடைய போகத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப அந்த மாண்டகண்ணி என்பது மண்ட என்கின்ற சொல்லிலிருந்து வந்தது. மண்ட என்று சொன்னால் வட சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் காது, அழகான காதை உடையவன், அலங்காரமான காதை உடையவன் என்று பொருள். இவனால் வழிபாடு செய்யப்பட்ட இறைவனுக்கு திருநாமம் மாண்டகண்ணீசர். ஏன்னா இவருடைய பேர் மாண்டுகண்ணி. இப்போ இவன் தேவலோகத்துல அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை இங்க இருந்தபடியே அனுபவிக்கிறான் அந்த முனிவன். கொஞ்ச நாள் இல்ல, நெடுநாள். அதுவும் எப்படி? அந்த தண்ணீர் தீர்த்தத்துக்குள்ளேயே ஒரு அலங்கார மண்டபத்தை கட்டுகிறார். அப்ப அந்த அளவுக்குலாம் அவருக்கு சக்தி இருந்திருக்கு இல்லையா? தீர்த்த அந்த குளத்துக்குள்ளாகவே ஒரு மண்டபத்தை கட்டி இடைவிடாது அந்த 5 பெண்களுடைய இன்பத்தை ஒரு சேர அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் என்ன நடக்குது? அதுதான் 3வது பாடல்ல நாம பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் படித்துவிட்டு ஆஹா இது என்ன புராணம், காஞ்சி புராணமா காம புராணமா என்று சொல்லக்கூடாது. அப்புறம் படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இதுல இது அவர் எப்படி இன்பம் அனுபவித்தார், அது அந்த மாதிரிலாம் ஒரே ஒரு பாடல் தான் முடிஞ்சிச்சு. அதனுடைய வர்ணனையோ அது எப்படி என்பதை அதை சொல்லல. அந்த நூலினுடைய நோக்கம் அது இல்லை. அந்த நூலினுடைய நோக்கம் முக்தி தருவது. அதனால அடுத்த பாடலை 3வது பாடலை படிங்க. யாராவது ஒருத்தங்க படிங்க. யாரும் படிக்கவில்லை என்று சொன்னால் மோகனாசவ நீங்களே படிங்க. மதமலம் அறுக்கும் சகோதர தடநீர் வரைப்பிடை வளாகம் ஒன்று இயற்றி அதன் இடை இனிது வீற்றிருந்து அரம்பை அண்ணலார் இளமுடை போகம் சதமகன் சமல்ப நுகர்ந்தனன் நெடுநாள் கடைமுறை முத்தியிற் சார்ந்தான் சிதர் அரித்தடங்கண் 5 அரம்பையர் தன் தீர்த்தம் என்று உரைப்பதம் தடமே. நன்றி மோகனாசு, அருமையாக படித்தீர்கள். மதமலம் அறுக்கும் சகோதர தடநீர்
வரைப்பிடை வளாகம் ஒன்று இயற்றி அதனிடை இனிது வீற்றிருந்து அரம்பை அண்ணலார் இளமுலை போகம் சதமகன் சமழ்ப்ப நுகர்ந்தனன் நெடுநாள் கடைமுறை முத்தீர் சார்ந்தான் சிதறறி தடங்கன் ஐயரம் பெயர்ந்தன் தீர்த்தம் என்று உரைப்பத தடமே மதம் மலம் அறுக்கும் சகோதர தடம் நீர் வரைப்பு இடை வளாகம் ஒன்று இயற்றி. சகோதர தீர்த்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மதமலம் அறுக்கும் வலிய ஆணவ மலத்தை அறுக்கின்ற சகோதர தீர்த்தம். அந்த தீர்த்தத்திற்குள்ளாக நல்லா பாருங்க, அந்த தீர்த்தத்துக்குள்ளாகவே அந்த குளத்துக்குள்ளாகவே மாளிகை ஒன்று அமைக்கிறான். வளாகம் ஒன்று ஏற்றி என்று சொன்னால் மாளிகை ஒன்று அமைக்கிறான். அதனிடை இனிது வீற்றிருந்து அரம்பை நலார் இளமுலை போகம் சதமகன் சமழ்ப்ப நெடுநாள் நுகர்ந்தனன். அந்த மாளிகை இடத்துல அந்த அரம்பையருடைய உடல் இன்பத்தை சதமகன் என்று சொன்னால் இந்திரன், சமழ்ப்பன்னா இந்திரனே கூச்சப்படும்படியாக நாணும்படியாக, கூச்சம் நாணும், அதாவது அவனை விட இந்திரனை விட அதிகமாக அனுபவிக்கிறான். அதை பார்த்து இந்திரனே நம்மால கூட முடியலையே அப்படின்னு நினைக்கும்படியாக அனுபவிக்கிறான். கடைமுறை முத்தையில் சார்ந்தான். அதான் ரொம்ப முக்கியம் இந்த படலத்துல. கடைமுறை முத்தியில் சார்ந்தான். இறுதியில வாமதேவ முனிவரை சென்று சேர்கிறான். இது அவருக்கு கசக்கிறது. ரொம்ப நாள் அனுபவிச்சுட்டே இருக்கார். இதற்கு தான் நம்ம அப்படி ஆசைப்பட்டோமா, இதுதான் நம்ம பெருமானிடம் கேட்டோமா, அந்த பெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் இதை கேட்டிருக்குமே ரொம்ப வெட்கப்பட்டு வருந்தி அழுது தொழுது வாமதேவ முனிவரை சேர்கிறார். அந்த வாமதேவ முனிவருடைய அனுகிரகத்தினால முக்தியை அடைகிறார். இந்த வாமதேவ முனிவர் என்று நூல்ல சொல்லப்படல. ஆனா உரையாசிரியர் ஆளாள சுந்தரம் பிள்ளை உரையாசிரியர் சொல்றார், வாமதேவ முனிவரையினுடைய அனுகிரகத்தினால முக்தி அடைந்தார். இப்போ இந்த தீர்த்தத்துல அவர்கள் இன்பம் அனுபவித்த பிறகு அந்த 5 பேரும் அந்த தீர்த்தத்துல சென்று குளித்ததுனால இந்த தீர்த்தம் அரம்பையர் தீர்த்தம் என்று கூறப்படுகிறது தமிழ்ல. வடமொழியில இதற்கு ஒரு பேர் உண்டு. அதை பஞ்சாப் சரசு என்கின்ற பெயர். இது ஏன்னா 5 அப்சரர்கள் அதுல குளித்ததுனால அதை பஞ்சாப் சரசு என்று அழைக்கிறார்கள். இப்போ தீர்த்தத்துல தான் அந்த 5 பேரும் குளித்திருக்கிறார்கள். அடுத்த பாடலை பாடல். 4வது பாடல் யாராவது படிக்கிறீர்களா? ஐயா மன்னிக்க, மறுபடியும் அனுப்பிவிடுங்க. என்ன முதல்ல லெஃப்ட் ஆயிட்டேன். மறுபடியும் அனுப்பிவிடுங்க என் நோட்ல. ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறது கிடைக்க முடியுது, வேற ஒரு பர்டிஷன் தான் இருக்குங்க. இல்ல இந்த இப்ப அனுப்பி இருக்கிறத ஓபன் பண்ண சொல்லலாம். இந்த கேட்டல வேற யாராவது படிக்கிறீர்களா? அடியன் படிக்கிறேன். படிங்க சார். 4வது திருச்சிற்றம்பலம் விரிவிழி அதுதானையா? அதுதான் சிவா. திருச்சிற்றம்பலம் விரிவிழி செப்ப குடமுளை மதர்ப்ப வாழ்வழை கவண்டிருன் தெரிமலர் கூழை தயலார் குடையுன் தென்புனல் தடம் அதன் குழைமேல் எரியலர் குடங்கை மாண்டகன் நீசன் இனிதமர் இருக்கையின் குடசார் அறுத்தருள்வான் நீசன் ஒன்றுண்டால் அதுவரும் காரணம் கேள்மீன். நன்றி சிவா. வரி வழி சேப்ப குடமுளை மதர்ப்ப வாழ்வளை கரங்க வண்டி மிருந்து தெரிமலர் குழை தையலார் குடையும் தென்புனல் தடம் அதன் குலைமேல்
எரியலார் குடங்கை மாண்ட கண்ணீசன் இனிதமர் இருக்கையின் குடசார் அரில் அறுத்தருள் வன்னீசம் ஒன்று உண்டால் அது வரும் காரணம் கேள்வி. செவ்வரி பொருந்திய கண்களை உடைய வரி வழி சேப்ப குடமுலை மதர்ப்ப வாழ்வளை கரங்க வண்டு இமிரும் தெரிமலர் குழை தையலார் குடையும் தென்புணல் தடம் அதன் குலை மேல். இந்த 5 தேவலோக பெண்களும் எப்படி அந்த தடத்துல அந்த தீர்த்தத்துல குளிக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய கண்கள் சிவக்கின்றன. வரியமைந்த கண்கள் சிவக்கின்றன. அவர்களுடைய மார்பு மதர்க்கிறது. வளையல்கள் ஒலிக்கின்றன. வண்டுகள் ஒலிக்கின்ற ஆராய்ந்த மலரை அணிந்த கூந்தலையுடைய அந்த அரம்பேர்கள் இவ்வாறாக அங்க நீராடுகிறார்கள். அப்படி நீராடுகின்ற அந்த தீர்த்தக்கரைக்கு மேல எரியலர் குடங்கை மாண்ட கண்ணீசன் இனிது அமர் இருக்கையின் குடசார். யாகத்தினுடைய அக்னியை ஏந்திய அகங்கையுடைய உள்ளங்கையை உடைய மாண்ட கண்ணீசர் இனிதாக எழுந்தருள் இருக்கிறார். அந்த அப்படி இனிதாக எழுந்தருள் இருக்கின்ற திருக்கோயிலினுடைய மேலே என்று சொன்னால் மேற்கு பாகத்திலே அரில் அறுத்தருள் வன்னீசம் ஒன்று உண்டு. அது வரும் காரணம் கேள்வின். அடியவரினுடைய மலக்குற்றத்தை ஒழித்தருளுகின்ற வன்னீசம் என்கின்ற ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலம் வந்த காரணத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்கிறார். இது முதல் புராணம் முடிந்து விட்டது. மாண்ட கண்ணீசர் புராணம் முடிந்து விட்டது. இதே சகோதர தீர்த்தக்கரையில மேற்படி 2 தலங்கள் இருக்கின்றன. மொத்தம் 3 தலங்கள் இருக்கின்றன. அந்த 2வது தலமாகிய வன்னீசர் அதனுடைய வரலாறை நான் சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்கிறார். அதான் இந்த பாடலினுடைய பொருள். சுவாமி ஏன் அகங்கையில நெருப்பை ஏந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவதாரோ முனிவர் சிவபெருமானையே கொல்வதற்காக யாக அக்னியை ஏவுகிறார்கள். அந்த யாக அக்னியை சாமி ஒண்ணுமே செய்யல, அப்படியே அதனுடைய கையில வாங்கி கொள்கிறார். அதனாலதான் சாமியினுடைய கையில நெருப்பு இருக்கும். அதைதான் வன்னீசன் ஏந்திருக்கிறார் என்று ஒரு அருமையாக பாடியிருக்கிறார். அடுத்த 5வது பாடலை பாடுங்கள் பார்ப்போம். யாராவது படிங்க 5வது பாடல். படிங்க. மாண்ட கண்ணீச பெருமானுக்கு மேற்கீழ் வன்னீச வரலாறு. அக்னி தேவனின் அண்ணன் மூவர் ஆவியை தாங்க மாட்டாது இறந்தனர். மூதலற் கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் உம்மையர் உள்ளார். பேதுரா மதுகை மூவரும் விண்ணினோர் பெரும் அவி கலாற்றாது மேதகும் ஆவி இறந்தனர். அதனை விரிதழல் பண்ணவன் நோக்கி யாதினின் புரிவள் எனக்கும் விடும்பை எய்துமே என்றுல மழுங்கி. நன்றி சுவாமி. மூதலர் கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார். பேதுரா மதுகை மூவரும் விண்ணோர் பெரும் அவி சுமக்கலாற்றாது மேதகும் ஆவி இறந்தனர். அதனை விரிதழல் பண்ணவன் நோக்கி யாதினி புரிவல் எனக்கும் இவ்விடும்பை எய்துமே என்று உளமழுங்கி. முன்னொரு காலத்துல மூவர் இருக்கிறார்கள். அக்னியினுடைய
உடன் பிறந்த அண்ணன்மார்கள் மூவர் இருக்கிறார்கள். முது அழல் கடவுள் தன்னுடன் பிறந்த முன்னவர் மும்மையர் உள்ளார். பெரிய அக்னி கடவுளோடு பிறந்த முன்னோர் மூவர் இருக்கிறாங்க. அவங்க உடன் பிறந்தவர்கள் மூவர். அண்ணன் பேது உறாத மதுகை மூவரும் விண்ணோர் பெரும் அவி சுமக்கலாற்றாது மேதகும் ஆவி இறந்தனர். அவங்க இறந்து போயிடுறாங்க. எப்படி இறக்குறாங்க என்று சொன்னால், இவர்கள் சாதாரணவர் இல்ல, பிறர் வலிமைக்கு மயங்காத வன்மை உடையவர்கள். பேது உறாத மதுகை மூவரும், அந்த மூவரும் தேவர்களுடைய பெறுகின்ற அவிபாகத்தை தாங்க இயலாது தன்னுடைய பிராணனை விட்டார்கள். அதனை விரிதழல் பண்ணவன் நோக்கி இனி யாது புரிவல் எனக்கும் இடும்பை எய்துமே என்று உளம் அழுங்கி. இப்படி 3 பேர் இறந்தது அக்னி தேவன் பார்க்கிறான். இனி நான் என்ன செய்வேன், எனக்கும் இந்த துன்பம் வருமே அப்படின்னு மனம் வருந்துகிறார். அப்போ இதெல்லாம் நான் போன வகுப்புல சொல்லியிருப்பேன். இந்த உலகத்தையே பெருமான் எப்படி படைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு கொடுக்கல் வாங்கலாக, அதாவது ஒரு வெல் இன்டர்கனெக்டட். இந்த உலகத்தை ஒருவரோடு ஒருவர் சார்ந்திருக்கும்படியாகத்தான் பெருமான் படைத்திருக்கிறார். இப்போ நாம பூலோகத்துல செய்கின்ற யாகங்கள் எல்லாம் தேவர்களுக்கு உணவு. அதுதான் உணவு அவங்களுக்கு. நம்ம இந்த வேள்வியில இடுகின்ற அந்த அவி, அதுதான் தேவர்களுக்கு உணவு. எப்படி போகுது தேவர்களுக்கு இந்த உணவு? அது அக்னியினுடைய செயல். அக்னி தேவன் எங்கெல்லாம் வேள்வி நடக்கிறதோ அந்த உணவை எடுத்துக்கொண்டு, இந்த வேள்வியில் இடப்படுகின்ற உணவை எடுத்துக்கொண்டு தேவர்கள் கொடுக்கிறார். இது நம்ம காஞ்சி புராணத்துல சுரகரேச படலத்திலையும் இதை பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி பித்ருக்களுக்கு நாம் இடுகின்றப்பெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ரொம்ப விஞ்ஞான பூர்வமாக கேள்வி கேட்கிறாங்க. நீங்க பித்ரு தர்ப்பணம் செய்தால் இறந்தவர்கள் எங்கோ இருப்பார்களே, அவர்களுக்கு எப்படி சென்று சேரும்? இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா என்று சொல்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், அந்த பித்ருகளுக்கு இடுகின்ற அந்த உணவுக்குனே தனி பேர் இருக்கிறது. தேவர்களுக்கு இடுகின்ற உணர்வுக்கு என்று தனி பேர் இருக்கிறது. அவ்வியம் என்று சொன்னால் அது தேவர்களுடைய உணவு, கவ்வியம் என்று சொன்னால் அது பித்ருகளுடைய உணவு. இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க நூல்கள்ல, சமயத்தில். அப்ப இது எப்படி இந்த டிரான்ஸ்மிட், அது இங்கிருந்து எடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இங்கிருந்து எடுத்துக்கொண்டு அங்கே இடம்பெயர்ந்து அவர்களுக்கு கொடுப்பது, அது சாதாரண நடக்காது. அதற்கென்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கென்று ஒரு பதவி இருக்கிறது. இப்போ நம்மலாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சரையோ, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு துறை தலைவரையோ, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்று நம்ம இப்பெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அமைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. ஆக இந்த பணியை வேள்வி செய்கின்ற பொழுது அந்த அவி உணவை அந்த வேள்வி செய்கின்ற அந்த பூலோகத்திலே அது எங்கிருந்தோ எடுத்து தேவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவருடைய பணி யாது என்று சொன்னால் அது அக்னியினுடைய பணி. அந்த பணியை செய்வதற்கும் நல்ல உடம்புல வலு இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் அது செய்ய முடியும். அப்படி செய்ய முடியாத காரணத்தினால்தான் 3 பேர் இறந்து போயிடுறாங்க அக்னியினுடைய அண்ணன். ஆக இதெல்லாம் நம்ம நம்பணும். ஏன்னா இப்போ உலகில ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து அதை நம்பி பிடிக்கிறோம். ஆனா நமது சமய நூல்களை சொன்னதை நம்ம நம்ப முடியல, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆக அப்போ நமக்கு உணவு மழை, அது தேவர்கள் கொடுக்க வேண்டும். இப்ப தேவர்களுக்கு உணவு நாம் வேள்வி நடத்துகிறோம் இல்லையா, அந்த வேள்வியில இடப்படுகின்ற அவி என்று சொன்னால் அந்த வேள்வி நம்ம சமர்ப்பணம் செய்கின்ற அந்த உணவு தான். அந்த நெய்யாகட்டும், தேங்காயாகட்டும், என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இதை நல்லா பார்த்தீங்கன்னா, விவரம் தெரிந்த சிவாச்சாரியர்களாக இருக்கட்டும், அந்தனர்களாக இருக்கட்டும், அந்த வேள்வி செய்கின்ற போது சில நேரங்களில் காசெல்லாம் இடுவாங்க இல்லையா. உடனே நம்மளால என்ன செய்வாங்க, அதை கிண்டி எடுத்துருவாங்க. அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவருடைய உணவு சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்தவங்க இடையில போட்டு நம்ம கிண்டி எடுக்கலாமா? அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து அதெல்லாம் இதானதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இதை நாம நம்பணும். அது ஒரு அறிவியல். இதற்கென்று ஒருவர் இருக்கிறார். அதை நம்மளால பார்க்க முடியலன்னா அதை பார்க்கலாம்.
அதற்கான தகுதியை பெற்றால் பார்க்கலாம். இப்ப வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எனக்கு தெரியணும், கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு தொலைநோக்கியை வைத்துக் கொண்டு பார்த்தால் தெரிகிறது இல்லையா? அப்ப தொலைநோக்கியை அணிஞ்சிட்டே நான் பார்க்கல, தெரியலன்னு சொன்னா அது முட்டாள்தனம் இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்கலாம். இன்னும் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம கண்பட நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னமும் சில காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். உதாரணமாக என்னுடைய குலதெய்வம் வந்து சுடலைமாட சுவாமி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இங்க ஊர்ல இருக்கிற என்னுடைய மாமா தாத்தாலாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த காலத்துல அந்த கொடை நடக்கின்ற பொழுது, திருவிழா நடக்கின்ற பொழுது, அந்த நள்ளிரவுல அந்த சுவாமிக்கு நிவேதனம், அந்த அந்த உருண்டைய அந்த பாறையில கொண்டு போய் மேல மாயாண்டி இந்தா புடிச்சுக்கோ அப்படின்னு வீசுவாங்களாம். அது திரும்பி கீழே வராது. இதை கண்கூட பார்த்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, எங்க ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. நம்ம நிறைய, ஆனா அதுக்காக சாமி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அதை பார்க்கின்ற தவ வலிமை நமக்கு இல்லை. இதே மாதிரி என்னோட ஆட்சியே சொல்லியிருக்கிறாங்க, என் வீட்டுக்கு கீழ்ப்புறம் கிழக்கு ஆற்றங்கரை ஓரத்துல மாசானமூர்த்தி என்ற ஒரு ஒரு அது வந்து சுடலையினுடைய ஒரு கோயில் தான். அவரு அப்பப்போ இரவுல தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் போவதை என்னுடைய ஆட்சி பார்ப்பாங்க. எப்பெல்லாம் பிணம் எரிகிறதோ அந்த பக்கத்துல, எங்க வீட்டுல இருந்து இப்போ நிறைய அந்த கட்டிடம்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி வந்து தெரியுமா, இப்போ தீப்பந்தம் எரிகின்ற பொழுது, பிணம் எரிகின்ற பொழுது தீப்பந்தம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றது எங்க ஆட்சி பலமுறை பார்த்ததாக சொல்றாங்க. அது மாதிரி சில ஆலயங்கள் இன்னும் இருந்திருக்கின்றன பக்கத்துல. அங்கு அங்கு போய் சுவாமி அந்த நேர்ந்து விடுவது என்று சொல்வார்கள் அல்லவா, ஆடுகளையோ மாடுகளையோ கோழிகளையோ அந்த கோயிலுக்கு என்று நேர்ந்து அந்த கோயில கொண்டு விடுவாங்க. அப்புறம் அதை நேர்ந்து விடப்பட்ட அந்த விலங்கினங்கள், அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, அந்த எல்லையை தாண்டவே தாண்டாது. அந்த கோயிலுக்கு எல்லை எதுவோ அது இதெல்லாம் பார்த்தவர்களும் இருக்கிறாங்க. இப்ப சிறு தெய்வங்களுக்கே எவ்வளவு சக்தி இருந்ததுன்னா பெருமானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். நமது சமயத்துல இதெல்லாம் வந்து நம்பணும். நம்புனா இது மாதிரி நிறைய அதிசயங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்குது, நம்ம கண்பட நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா அதை நம்புவதற்கு நமக்கு பக்தி என்கின்ற கண் வேண்டும். சும்மா நம்ம வந்து போலி பகுத்தறிவு வைத்துக் கொண்டு நான் அப்படி கண்ணால கண்டாதான் நம்புவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆராய்ந்து மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிவியல சொல்லப்பட்டிருக்கு, சமயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த உலகம் எப்படி தேவர் உலகத்தை சார்ந்து இருக்கிறது, தேவர் உலகம் எப்படி நமது உலகத்தை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் அந்த வேள்வியினுடைய வாயிலாகத்தான். அதுதான் வந்து இந்த பாடல சொல்லியிருக்கிறார். அப்போ அக்னி தேவனுடைய அண்ணன்மார்கள் மூவர் யார் யார் என்று சொன்னால், காருகபத்தியம், தக்கனாக்கினியம், ஆகவனியம். இது வந்து அவருடைய மூவர், அண்ணனுடைய மூவர். அவருடைய பெயரெல்லாம் இருக்கிறது. இது எல்லாமே நமது சமயத்துல சொல்லப்பட்ட எல்லாமே ஒரு அறிவியல், ஒரு ஆழ்ந்த அறிவியல். அது வந்து நாம நம்பினால் அது நமக்கு உண்டு. உதாரணமாக இப்ப வந்து சந்திரனுக்கு வந்து நாம சென்றிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் நிரம்ப செய்திகள் இப்ப அடுத்து வந்து சூரியனுக்கும் நம்ம அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இந்த சூரியன், சந்திரன் இதெல்லாம் பற்றி நிறைய நமது விஷயங்கள் நமது நூல்கள் இருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். முதல்ல நம்ம என்ன படித்தோம், பள்ளியிடம் படிக்கின்ற பொழுது சூரியன் வந்து சுற்றவில்லை, சூரியனை மையமாக கொண்டு அந்த சூரிய குடும்பத்தினுடைய கோள்கள், சோலார் சிஸ்டம் அதுதான் சுற்றி வருகின்றன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நமது நூல்கள்ல சூரியன் சுற்றுகிறான் என்ற செய்தி இருக்கிறது. சிலப்பதிகாரம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சிலப்பதிகாரத்துல இருக்கிறது. அது காஞ்சி புராணத்துல பல பாடல் இருக்கு. இது சம்பந்தமாக நான் யூடியூப்ல என்னுடைய சேனல்ல ஒரு பதிவிட்டிருக்கிறேன். அந்த சூரியன் சுற்றுவது மட்டுமல்ல, அது எந்த திசையில் சுற்றுகிறது, அது வந்து கிளாக் வைஸா தான் சுற்றுகிறது, வலம் புரி தான் இடம்புரியாக சுற்றவில்லை. அந்த திசையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க நம்ம நூல்கள்ல. அது மட்டுமல்ல, எதை மையமாக கொண்டு சுற்றுகிறது, மேருமலையை மையமாக கொண்டு சுற்றுகிறது. அது மட்டுமல்ல, அப்படி மேருமலையை அச்சாக கொண்டு அனைத்து கோள்களும் சுற்றி வருகின்றனவே, அதை சுற்றுவது யார்
அது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் காஞ்சி புராணத்தில் இருக்கிறது. அதுதான், அதாவது அந்த தான் அது இயக்குகிறது அது எல்லாத்தையும். இது எல்லாமே நான் என்னுடைய சேனல்ல நான் வந்து அதை பதிவு செய்திருக்கேன். நிறைய அறிவியல் விஷயங்கள் நமது நூல்கள்ல மலிந்து கிடக்கின்றனாங்க. நம்ம படிக்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதை வந்து ஆதாரமாக கொண்டு நம்ம இன்றைய அறிவியல் சிந்தனையாளர்கள் அதை நமது நூல்களிலிருந்து எடுத்து நமது சைவ சமய பார்வையிலே கோள்கள் அப்படின்னா பதிவிடலாம். நிறைய நூல்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் வரலாம். அது செய்யணும், நம்ம தான் செய்யணும் இல்லையா? இப்போ சூரியன் வந்து சுற்றுகிறது என்பதை இப்ப கண்டுபிடித்திருக்காங்க. இப்ப அறிவியல் அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நாம அன்னைக்கே சொல்லிட்டோம் சூரியன் சுற்றுகிறது. ஏன்னா அந்த சூரியன் சுற்றுவதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே இருக்கு. உதாரணமாக சித்திரை 1 சூரியனுடைய திசை சரியாக கிழக்கு திசையாக இருக்கும். சூரியன் வந்து வடக்கு தெற்காக சுற்றுகிறது என்று சொல்கிறார்களா? அப்போ நம்ம தமிழ் மற்ற அந்த தினசரி கேலண்டர் என்று சொல்லுவோம் இல்லையா, அதை விட தமிழ் நாள் காட்டி தான் ரொம்ப துல்லியமா இருக்கும். நான் தமிழனா இருந்ததுனால அதை சொல்லல, கட்டுக்கதை இழுக்கல. இது ஒரு பெரிய ஒரு அறிவியல். ஏன்னா சித்திரை 1 சரியாக கிழக்கு திசையிலே சூரியன் உதிக்கிறார். நீங்க தமிழினுடைய மாதம் இருக்கிறது இல்லையா, அந்த மாதத்துல நீங்க எந்த வருடம் எடுத்துக்கொண்டாலும் அந்த குறிப்பிட்ட தினத்துல சூரியனுடைய பயணம் துல்லியமாக அதே மாதிரிதான் இருக்கும். இதன் அடிப்படையில தான் தமிழகத்துல நிறைய சிவாலயங்கள்ல சூரிய வழிபாடு, சூரிய கதிர் வந்து பெருமானுடைய இந்த மூலஸ்தானத்துல இருக்கின்ற சிவலிங்கத்தின் மேல விழும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரி நிறைய கோயில்கள் நடக்கும். இது மாதிரி அது இதுவரைக்கும் ஒரு நாள் கூட மாறியது கிடையாது. பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக. உதாரணமா அடியேன் இருக்கின்ற ஊருக்கு அருகாமல் இருக்கின்ற கழக்காடு அந்த சிவாலயத்துல, கோமதி அம்மை சமேத சத்தியவாகீஸ்வரர் ஆலயத்துல ஒரு 3 தினம் காலையும் மாலையும் சூரியனுடைய அந்த கதிர் நேரடியாக விடும். அந்த 3 தினம் அது மாறாது. ஏதோ ஒரு நாள் மேகமூட்டம் இருந்ததுனால அது விழாமல் போகுமே தவிர, ஆனா சரியாக அந்த 3 நாட்களும் வருடம் அது வந்து தமிழ் தேதியினுடைய அடிப்படையில தான் வரும். ஆக இதெல்லாம் எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்பனா? அது விழுற மாதிரி. இதுவரைக்கும் வேற ஏதாவது கட்டட்டுமே பார்ப்போம். மேற்கத்திய தேசத்துல வந்து என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த இடத்துல சூரிய கதிர் விடணும்னு ஒரு இடத்த கட்ட சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு கோயில் இல்ல, இந்த நிறைய கோயில்கள் தமிழகத்துல இருக்கு. அந்த குறிப்பிட்ட தினத்துல சூரியனுடைய கதிர் வந்து சுவாமியினுடைய மூலவர் மீது விழும். அப்ப இதெல்லாம் அவங்க கட்டியிருக்கிறான்னு சொன்னா சூரியனுடைய அந்த பெயர்ச்சியை, சூரியனுடைய பயணத்தை அவங்க தீர்மானிக்க முடிகிறது அவங்களால ரொம்ப துல்லியமாக. தீர்மானிப்பது மட்டுமல்ல, அது வந்து விழுகின்ற இடத்துல பெருமானை வைப்பதற்கு மாதிரி கட்டடம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய அறிவியலை நாம் இழந்து இருக்கிறோம். எஞ்சிய அறிவியல் நமது நூல்கள்ல பொதிந்து கிடக்கிறது. ஆனால் அதை படிப்பதற்கு ஆள் இல்லை. அது அப்படி என்னை மாதிரி ஒரு சிலர் அதை படித்து விளக்கினாலும் இது மூட நம்பிக்கை. அதை வந்து ரொம்ப கேவலமாக எள்ளி நகையாடுவது வேற யாரும் கிடையாது, நம்மவர்கள் தான் இல்லையா? அதை நம்ம கொஞ்சம் எடுத்தோடனே மூட நம்பிக்கை அப்படியே நம்புங்கன்னு என்று சொல்லவில்லை. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. முயற்சியே செய்து பார்க்காமல் அது முட்டாள்தனம், பொய்ன்னு சொல்வது அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனையாக எனக்கு தெரியவில்லை. சரியா? அதனால நிறைய நூல்களை நமது பாரம்பரிய நூல்கள் இருக்கின்ற அறிவியல் கருத்துக்களை, விஞ்ஞான கருத்துக்களை, மெய்யான கருத்துக்களை எல்லாம் நாம் படிப்போம். அதை மற்றவர்களுக்கு சென்று சேர்ப்போம். புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கட்டும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, மீதியை நம்ம 6வது பாடலிலிருந்து நாம் வந்து அடுத்த வாரம் சிந்திப்போம். வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? ஒரு சிலர் இந்த வகுப்புல புதிதாக சேர்ந்திருப்பது போல் தெரிகிறது. ஞானசேகரன் ஐயா, நீங்க முதல் வகுப்பா உங்களுக்கு? ஆமா ஐயா. ஆமா. நீங்கள் எப்படி இந்த வகுப்பை பற்றி கேள்விப்பட்டீர்கள்? உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இல்ல, முன்ன சேர்ந்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் தொடர்பு விட்டு போச்சு. அப்புறம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க
நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் 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 பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சமயை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா